சாண்ட்ரா விஷயத்தில திவ்யா வந்து இப்போ ஃபைனலா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ, இத தான் நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, இப்போ சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய படுத்துட்டு இருந்தாங்க. உள்ள எல்லாருமே வந்து கானா பாக்ஸ் பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து சுபிக்ஷா வந்து ரொம்பவே கன்சர்னா வந்து உள்ள இருக்கும்போதும் சரி, அவங்க ஃபர்ஸ்ட்டு போய் படுத்தப்பவும் சரி, அதுக்கப்புறம் கடைசியாவும் சரி, கரெக்ட்டா வந்து போய் முடிச்சுட்டு வந்து சொன்னாங்க. பட் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பிரச்சனை? இவங்க எதுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க? நான் ஏதாவது கேட்டேனா? ஏதாவது டிஸ்டர்ப் பண்றேனா? இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? நான் வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இப்படி தானே இருக்கேன். தனியா தானே இருக்கேன். இப்போ மட்டும் இவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு திடீர்னு அக்கறை? எல்லாருமே இப்படி தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயத்த வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் இவங்க இந்த மாரி நெனச்சிட்டு ஒரு விஷயத்த அவங்க இப்படியே வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரியாம இருந்தது. அதுக்கப்புறம் பார்வதி வராங்க. ஸோ பார்வதியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து ஏதாவது சொல்லிட்டா ஏதாவது சொல்லிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஏத்த மாரி பார்வதி வந்து பேசிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது. அதே மாரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, திவ்யா வந்து அவங்க கிட்ட வந்து இப்போது திவ்யா எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் க்ளோஸா நான் அவங்க கூட பழகியிருக்கேன். எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு க்ளோஷர் வேணும். ஸோ நீங்க என் மேல ஏன் கோவமா இருக்கீங்க? இதுக்கு மேல உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னாவது நேருக்கு நேரா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசாம இருக்க சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க. எதுவுமே சொல்லாம நான் வந்து பேச மாட்டேன் அப்படின்னா, இத்தன நாள் நான் உங்க கூட ஒரு பாண்ட்ல இருந்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லாம வந்து போகுது. எனக்கு வந்து அது சுத்தமா வந்து புடிக்கவே இல்ல. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி வந்து எஃப்ஜே ஆத்ரி கிட்டலாம் வந்து சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா வந்து அவங்க வந்து அ எல்லாருமே அட்வைஸ் பண்ணத ஏத்துக்கிட்டு, சரி அவ்வளோதான் இதுக்கு மேல நம்ப எதுவும் பண்ண முடியாது. நான் இதுவரையும் என்ன பண்ணணுமோ அத வரையும் பண்ணிட்டேன். ஸோ இப்படி ஒரு கேம் கூட ஆட முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. இது கேமா பண்றாங்களா? இல்ல என்னன்னே ஒண்ணும் புரியல. எனக்கு இந்த ஒரு ப்ரெஷர் இதுக்கு மேல வேண்டாம். ஸோ நான் வந்து அப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து இப்போ வந்து திவ்யா வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. ஸோ அத வந்து கண்டிப்பா அவங்க எடுத்துட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா கூட இருக்கும்போது திவ்யாவ நம்ம வேற மாரி பார்த்தோம். ஆனா இப்போ இருக்கிற ஒரு திவ்யா வந்து கம்ப்ளீட்டா வேற மாரி வைப் பண்ணிட்டு பயங்கர ஃபன்னான ஒரு சைடு வந்து நெறைய வந்து அவங்கள்து வந்து பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்கும் இது நல்லது தான். பட் அவங்க பாயிண்ட் என்ன அப்டின்னா, அட்லீஸ்ட் சொல்லிட்டா பரவால்ல. என்னதான் பிரச்சனை அப்டின்னு சொல்லிட்டா பரவால்ல அப்டின்னு அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. பட் சாண்ட்ரா சொல்ற காரணங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வேள அவங்களுக்கு மட்டும் தான் புரியுமோ அப்டிங்கிறது. பட் அவங்க அங்கங்க சொல்லும்போது வந்து பிரஜின வந்து ரெஃபர் பண்ணி வந்து சொல்றாங்க. பிரஜின் வந்து தங்கச்சின்னு அவர் பின்னாடி தானே போயிட்டுருந்தாரு. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரஜின் வந்து அவ்ளோ நம்புனாரு. இவ வந்து இந்த மாரி பண்ணிட்டா. அப்படிங்கிற மாரி பிரஜின் வந்து இப்போ பிரஜின யூஸ் பண்ணி இவ கேம் ஆடிட்டா அப்படிங்கிற மாரி வந்து ஒரு விஷயம் அவங்க மைண்ட்ல பயங்கரமா வந்து பதிஞ்சிருக்கு. அதே மாரி இன்னொரு பாயிண்ட் சாண்ட்ரா ரிப்பீட்டடா சொல்றது, பிரஜின் போனதுக்கு இவ ஒரு துளி கூட வந்து கவலைப்படல. அட்லீஸ்ட் ஒரு கண்டஸ்டன்ட்டா வெளிய போனதுக்காக கூட வந்து கவலையே படல. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர அவ்வளோ தங்கச்சின்னு இருந்தாங்களே அப்படிங்கிற மாரிலாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ போயிட்டுருக்க சிச்சுவேஷன் படி பார்த்தா, திவ்யா ஒதுங்கி இருந்து அத பத்தி பேசாம இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீஸ் டாஸ்க்ல ரிசால்வ் ஆகுமா? இல்ல என்னன்னு தெரியல. ஸோ ஃப்ரீஸ் டாஸ்க்ல வந்து அவங்க பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க இப்போ. இந்த திவ்யா, சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பிரஜின் உள்ள வந்து அவர் என்ன பேச போறார்? அத இப்போ போயிட்டுருக்க விஷயத்த அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறார்? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு செம கன்டென்ட்டா வந்து போகும். ஸோ அத விடமாட்டாங்க. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.